உங்களுக்கு பிரெஞ்சு கதைக்கிறதுலேயும் சரி அல்லது வாசிக்கிறதுலேயும் சரி உச்சரிப்பில் வந்து சில எழுத்துக்களில் சிக்கலாகவும் இருக்கும், குழப்பமாகவும் இருக்கும். எப்படி இதை உச்சரிக்கிறது அல்லது இதை எப்படி உச்சரித்து நாங்கள் கதைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. அப்படி முக்கியமான குழப்பந்தார எழுத்துக்களைத்தான் நான் இன்றைக்கு எப்படி உச்சரிக்கிறேன்னு சொல்லி ஒரு சில உதாரணங்களோட உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்னோட கூது ஃபான்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. எல்லாருக்கும் மிகவும் சிக்கலாக இருக்கிற முதல் எழுத்து என்னன்னு சொல்லி சொன்னால் இது ஆரம்பத்தில் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு கதை கேட்கும் சரி இல்லை வாசி கேட்கும் சரி இந்த உச்சரிப்பு ஆரம்பத்தில் உங்களுக்கு எளிதில் வராது. அது பழகத்தான் உங்களுக்கு நாளடைவில் அது பழக்கத்தில் வரும். இந்த ஏவையுமே நாங்கள் ஒரு சில அக்ஸோம் போட்டு அதை வேறு விதமாக உச்சரிப்போம். இந்த ஏவுக்கு மேலே அக்ஸோம் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதை உச்சரிக்கிற விதம் வித்தியாசமாக இருக்குது. அது எப்படின்னு சொல்லித்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏவுக்கு மேலே இதே மாதிரி இதில் காட்டுற மாதிரியான அக்ஸோம் போட்டிருந்தா அதை நாங்கள் ஏ என்று உச்சரிப்போம். ஏ அதுக்கு சில உதாரணம் பார்ப்போம். கஃபே, எலெகன், மார்ஷே, கிளே, எத்தே, இப்படி நாங்கள் ஏ என்று அதை உச்சரிப்போம். இதே ஏவுக்கு மேலே மற்ற பக்கமாக கோடு போட்டு அல்லது முக்கோணமாக போட்டு அல்லது 2 புள்ளி மாதிரி போட்டிருந்தா அதை நாங்கள் எப்படி உச்சரிப்போம்னு சொன்னால் ஆண்டு உச்சரிப்போம். அதுக்கு சில உதாரணம். பேர், மேர், ஃப்ரேர், ட்ரே, ஆப்ரே என்று நாங்கள் உச்சரிப்போம். இதுதான் வித்தியாசம். நாங்கள் நார்மலாக இப்படி எழுதியிருந்தால் ஏன்னு வாயை குவிச்சு சொல்லுவோம் ஏ. அதுக்கு மேலே இப்படியான அக்ஸோம் போட்டிருந்தா ஏ அல்லது இப்படியான அக்ஸோங்கள் போட்டிருந்தா அதை நாங்கள் ஆ என்று வாசிப்போம். இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இந்த இதுகளுக்கு மேலே போடுற அக்ஸோக்களுக்குரிய ஃப்ரெஞ்சில் எப்படி நாங்கள் அதை சொல்லுவோம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுமென்று ஆசை இருந்தால் நீங்கள் எனக்கு கொமெண்டில் எழுதுங்க. நான் அந்த அக்ஸோங்களை போட்டு உங்களுக்கு அதுகளோட பேருகளை எழுதி விடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமென்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு சொற்கள் பாடமாக்கும் போதும் அதையும் சேர்த்து ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கண்டா சரி. அதை இதுக்கு இது பேர் இதுக்கு இது பேருண்டு அவசியமாக தெரிஞ்சிருக்கணுமென்றது இல்லை. அப்படி உங்களோட நீவோ கேட்ட மாதிரி நீங்கள் தெரிஞ்சு தான் வச்சுருக்க போகிறீங்கன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் கொமெண்டில் எழுதுங்க. நான் உங்களுக்கு எழுதி விடுறேன். ரெண்டாவதாக உங்களுக்கு எந்த வகையான எழுத்துக்கள் சேர்ந்திருந்தால் உச்சரிக்க கஷ்டம்னு சொல்லி பார்ப்போம். எ என், ஆ என், எ எம், ஆ எம் இப்படியான எழுத்துக்கள் சேர்ந்திருந்தால் நாங்கள் அதை எப்படி உச்சரிப்போம்னு சொல்லி சொன்னால் ஓ என்று உச்சரிப்போம். கொஞ்சம் அடித்தொண்டையில் இருந்து அப்படியே மூக்கு வழியாக சேர்த்து நாங்கள் உச்சரிப்போம். அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். enfant, ensemble, encore, blanc, grand, plan, embrasser, emporter, ton, chambre, jambe, camper. மூன்றாவதாக உங்களுக்கு எந்த மாதிரியான எழுத்துக்கள் சேர்ந்திருந்தால் உச்சரிக்க கஷ்டம்னு சொல்லி பார்ப்போம். UN, EN, AIN, EIN இப்படியான எழுத்துக்கள் சேர்ந்திருந்தால் நாங்கள் ஆ என்று உச்சரிக்கணும். ஆ கொஞ்சம் வாயை அகலமாக திறந்து ஆ என்று உச்சரிக்கணும். அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். commun, parfum,
chacun, lapin, matin, jardin, main, pain, train, plat, rein. இப்படியான எழுத்துக்கள் வார சொற்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஆண்டு உச்சரிப்போம். நாலாவதாக எந்த எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொன்னால், இது வந்து தனித்தனி எழுத்துக்களை உச்சரிக்கும் போதே கஷ்டமாக இருக்கும். அதே இது சொல்லில் சேர்த்து நாங்கள் உச்சரிக்கிறோம்னு சொன்னால் இன்னும் கஷ்டமாக இருக்கும். அப்படியான எழுத்து 2 பார்ப்போம். எஹ் எஹ் இதை நாங்கள் எப்படி உச்சரிப்போம்னு சொன்னால் இந்த கொஞ்சம் அடித்தொண்டையில் வர தைக்கின மாதிரிக்கு நாங்கள் உச்சரிப்போம். அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். khir, rond, rouge, orange, porte. அடுத்ததாக வந்து 2வது எழுத்து என்னன்னு சொல்லி சொன்னால் u. இதை சொற்களில் வரும்போது எப்படி உச்சரிப்போம்னு சொன்னால் une, usine, bureau, réunion. இப்படி நாங்கள் உச்சரிப்போம். இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஒரு எழுத்தாக இருக்கும்போதே உச்சரிக்க கஷ்டமாக இருக்கும். அதுவே சொற்களில் வந்துட்டேன்னு சொன்னால் மிகவும் சிரமப்படுவீங்க எப்படி அதை உச்சரிக்கிறேன்னு சொல்லி. அதுக்காகத்தான் நான் கட்டாயம் இந்த எழுத்துக்களை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற எழுத்துக்களை வந்து தெரிவு செய்து இந்த வீடியோவில் உங்களுக்கு உச்சரிக்க சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என் வாயை வந்து வடிவாக அவதானித்து அதுக்கேற்ற மாதிரி உச்சரித்து பழகுங்க. 5வதாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இப்படி கஷ்டப்படுற எழுத்துக்கள் எல்லாத்தையுமே உச்சரித்து பழகிட்டு உங்களோட ஃபோனில் நீங்கள் உங்களோட வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். நீங்கள் எப்படி உச்சரிக்கிறீங்களோன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் திருப்பி போட்டு கேட்கணும். நீங்கள் அப்படி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு கேட்கும்போது நீங்கள் சரியாக உச்சரிக்கிறீங்களா இல்லை பிழையாக உச்சரிக்கிறீங்களான்னு உங்களுக்கே விளங்கும். இதை நீங்கள் இந்த பயிற்சியை செய்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் வெளியில் போய் கதைக்கும் போதோ இல்லை ஃபோனில் கதைக்கும் போதோ இல்லை யாரோடையோ கதைக்கும் போதோ இல்லை வேலை இடங்களில் கதைக்கும் போதோ உங்களுக்கு இந்த உச்சரிப்பால் எந்த பிரச்சனையும் வராது. கட்டாயம் நீங்கள் எந்த சொல்லி உச்சரித்து பழகினாலும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்களே முதல் கேட்டு பாருங்கள். அது பிழையாக இருந்தால் அதை திருப்பவும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். இப்படி செய்து கொண்டு வர நாளடைவில் உங்களுக்கு அந்த உச்சரிப்பு வந்து பழக்கத்தில் பழகி நீங்கள் சரளமாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், தமிழை போல் எப்படி ஃப்ரெஞ்சை உச்சரித்து வாசிக்கிறேன்னு சொல்லி. அந்த லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.